Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் விடிய ஆட்சியை கண்டித்து அதிமுகவினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ள நிலையில் ஆர்ப்பாட்டத்தை நடத்த விடாமல் போலீசார் கெடுபிடி காட்டி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராம்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராம்குமார், போலீசார் ஏன் கெடுபிடி காட்டுகின்றனர்? இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக உமேஷ், அதாவது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே சென்னை ஒருங்கிணைந்த மாவட்ட கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டமானது காலை முதலே தொண்டர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொண்டர்களை தேரவிடாமல் காவல்துறையினர் காலை 5 மணி முதலே ஒவ்வொரு இடத்திலும் அதாவது தெருக்கள் மூலையிலும் ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் குவிந்து அவர்களை உள்ளே வர முடியாமல் தடுத்து வருகிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒடுக்க வேண்டும், நசுக்க வேண்டும் என்பதற்காக விடியா திமுக அரசின் காவல்துறை தொடர்ந்து இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. இந்த அச்சுறுத்தல் இருந்தாலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள அந்த ஆர்ப்பாட்ட களத்திற்கு தற்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டமான சென்னை முழுவதும் உள்ள 9 மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு வட்டத்திலும் பகுதி கழக நிர்வாகிகள், வட்டக்கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக கள்ளச்சாராய மரணத்தை கண்டித்து விடியா திமுக அரசின் முதல்வர் பதவி விலக வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டமானது எழுச்சியான முறையில் நடைபெற இருக்கிறது. இதற்காக இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மட்டுமில்லாமல் ராஜாஜி சாலை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் ஏராளமான தொண்டர்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். இதை அச்சுறுத்தும் வகையில் காவல்துறையின் சார்பில் ஒவ்வொரு இடத்திலும் அச்சுறுத்தி நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் அப்புறப்படுத்தி வருகிறார்கள். ஒவ்வொரு இடத்திலும் அதாவது தடியடி செய்யக்கூடிய வகையில் காவல்துறையினர் அவர்களை அச்சுறுத்தும் வகையில் இருந்தாலும் தொண்டர்கள் வீறு நடை கொண்டு தற்போது போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகமே போராட்ட களத்தில் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தற்போது குழுமி இருக்கிறார்கள். உமேஷ், விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.